ஐயா நாங்கள் தாவேக்கா நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்ததுனால அவங்களுக்கு அந்த பயம்தான் எங்கள் இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்றது ஒரு பயம் தானே ஐயா. இதை நேற்று தான் பண்ணாங்க, இன்னைக்கு உடனே கையில் எடுத்தது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எங்கள் தலைவர் மட்டும்தான், வெற்றி தலைவர் மட்டும்தான் அதுக்கான உரிமையை கையில் எடுத்தார், வேறு யாருமே எடுக்கலை ஐயா. இப்போ தான் நாங்கள் தான் காமிச்சோமே, ஃபோனில் காமிச்சோமே, அங்கே பிரசாந்த் இருக்காரு, அவர் தான் அனுமதி வாங்கினார், அவர் தான் பகுதி செயலர், அவர்கிட்ட தான் அனுமதி வாங்கி தான் நாங்கள் இங்கே அனுமதியோடு தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க 2 பேருமே கபடதாரிகள், எங்கள் தலைவர் சொன்னது தான். நன்றிங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிர்ப்பு வருது, அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்றப்போ எப்படி சிஏக்காக இந்த பக்கம் நின்னாரோ, தமிழகத்தில் மத்திய அரசு ஒன்றிய அரசு அந்த சட்டத்தை இயற்றினாலும் தமிழகத்தில் அதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தத்தை இங்கே உண்டு பண்ணாரோ, அதே போல் இந்த சட்டத்தை நீங்கள் விவசாய சட்டம் எப்படி தள்ளுபடி செய்யப்பட்டதோ அதே போல் இந்த சட்டத்தை தள்ளுபடி செய்யணும். இஸ்லாமியர்கள் உரிமையை பறிக்கக்கூடிய விதத்தில் 117 சட்ட திருத்தங்கள் இதற்குள்ளே இருக்குது. இத்தனையுமே இஸ்லாமியர்களுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. இஸ்லாமியர்களுடைய சொத்தை களவாடக்கூடியதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் பண்ணணுமோ அத்தனையுமே இருக்குது. அப்பேற்பட்ட சட்டத்தை கடுமையாக நான் எதிர்க்கிறேன். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சொந்தங்கள், ஒன்றியத்தில் வாழக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் சொந்தங்கள் பக்கத்தில் நான் நிற்கிறேன்றதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் தலைவர் தளபதி. பாஜக இஸ்லாமியர்கள் மீது உண்மையான அக்கறையோட இருக்கும், அவங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறது தான் இந்த சட்டத்திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் தான் பில்கிஸ் பானுன்ற ஒரு சகோதரியை 11 பேர் கொண்ட கும்பல் கதற பாலியல் வன்புறவு செய்து கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்களுடைய வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை எடுத்து கல்லால் அடித்து கொன்னதுக்கு பிறகும் அந்த பெண்மணி உயிரோடு எழுந்து வந்ததுக்கப்புறம் கூட அவர்கள் திருப்பியும் நீதிமன்றம் சென்று அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய புனிதர்கள், அவர்கள் அதுபோன்று தவறுகளில் செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொண்டு கொடுத்தது தான் இந்த பாஜக. இஸ்லாமியர்கள் எங்கே தொழுகை நடத்தி கொண்டு இருந்தார்களோ அதே பள்ளியை மூடி அது பாபர் மசூதின்ற பேரில் ராமரின் பெயரால், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் கட்டவிழ்க்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த பள்ளியை இடித்து தள்ளி இன்றைக்கி கோவில் கட்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கு கடவுள் நல்ல வழிகாட்டட்டும், அதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவங்களில் 2000 பேர் கதறி எரிக்கப்பட்டு கொண்டார்களே, அதற்கு ஐபிசி நிறுவனம் ஒரு நீண்ட 20 ஆண்டுகள் கழித்து ஒரு வீடியோவை வெளியிட்டது. அது உங்களை போன்ற ஒரு பத்திரிகை செய்தி நிறுவனம் தான். அதை உடனடியாக முடக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் எவ்வளவு முனைப்பு காட்டினார்ன்றது ஆளக்கூடியவர்களுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். இஸ்லாமியர்கள் மீது கருணை காட்டுவது போல இருந்திருந்தால் இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறதுக்கு ஒரு இஸ்லாமிய எம்பி இருந்திருக்கணுமே. ஆனால் இங்கே இல்லையே. அதுதான் சொல்கிறோம், எங்களுக்கான பிரதித்துவம், எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் யார்? இந்த நாட்டையும் மக்களையும் ஆண்ட மக்கள் நாங்கள். 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கோம். எங்களுக்கு தெரியாத ஆள்றதுக்கு எங்களுக்கான பிரதித்துவம் என்ன, எங்களுக்கான உரிமைகள் என்னன்னு கேட்குறோம். எங்களுடைய உரிமைகளை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறோம். எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வேணாம், நீங்களே வந்தேரிகள், நீங்கள் எங்களை பாதுகாத்துருவீங்களா? நாங்கள் இந்த மண்ணினுடைய ஆதி குடிகள், நாங்கள் மறுக்க முடியுமா? அதனால் எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய உரிமையில் தலையிடாதீங்கன்றோம். இப்போ தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் ஏற்றாங்க சட்டத்திற்கு. ஆனால் தாவேக்காவுடைய போராட்டத்தை காலையிலேருந்து அங்கங்கே தடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. போராட்டம் பண்ண தொண்டர்களை கைது செய்ய சொல்றது எப்படி பார்க்குறீங்க? வேற என்ன பண்ண முடியும்? உங்களுடைய காவல்துறையும் இந்த காவல்துறையும் இந்த அடக்குமுறையும் இந்த தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்திட முடியுமா? உங்களுடைய துப்பாக்கிகளும் காக்கிகளும் எங்களை தடுத்து நிறுத்த முடியுமா? நீங்கள் மிகப்பெரிய எஃகு கோட்டை கட்டி வச்சிருக்கீங்களா? நாங்கள் தமிழக அரசு இந்த சட்டத்தை யார் கொண்டு வராரோ அவரை எதிர்க்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் மட்டும்தான் இங்கே எதிர்க்கணும்னு நினைக்கிறீர்களா? நீங்கள் யாருன்னு கேட்குறோம். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள், அவ்வளோதான். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு அரசு, அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒட்டுமொத்தத்துக்கும் நீங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ்னு பேசக்கூடாது. திமுக மட்டும் போராடணும், மற்ற யாரும் போராடணும்னு நினைக்கிறாங்க. யாரு? திமுக மட்டும். அப்பா போயிட்டாருங்க, அண்ணன் வந்துட்டாருன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு அப்பா இருக்கேன்னு, அப்பா போயிட்டாரு அண்ணன் வந்துட்டாருன்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழகத்தை வழி நடத்துறதுக்கு இன்றைக்கி அண்ணன் இருக்கார். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார்னு சொல்கிறோம். சட்டத்தை அவங்க எதிர்க்கக்கூடிய சட்டம் தான், எல்லாருக்கும் இஸ்லாமியருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சட்டம். நீங்கள் ஆதரவு கொடுத்து போராட்டம் பண்ணுறதுக்கு ஏன் தடுத்து நினைக்கிறாங்க? வன்மம், பிஜேபியினுடைய பி டீமு, இதை தான் சொல்கிறோம். நீங்கள் என்ன பெருசாக போராட்டத்தை பண்ணி நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்கன்னு கேட்குறோம். தமிழ்நாட்டில் அன்னைக்கு விவசாயிகள் சட்டம் ஏற்றும்போது சமூக செயற்பாட்டாலும் இருக்கக்கூடிய அமைப்புகளும் தான் மிகப்பெரிய லெவலில் போராட்டங்கள் முன்னெடுத்தது. கருப்பு பலூன் விடுற போராட்டங்களில் எங்களை போன்ற சமூக செயற்பாட்டால் நடத்தின போராட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனது தான் திமுக அரசாங்கம்.
திமுக அரசாங்கம் விட்டதா கருப்பு பலூன் போராட்டம்? தமிழக மக்கள் இலக்கிய கலை பண்பாட்டு கழகம் நடத்தினது. அதில் சமூக செயற்பாட்டாளர்னு ஒரு இது அண்ணன் வேல்முருகன் தலைமையில் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு ஒன்று இருந்தது. இவர்கள் நடத்துறதுல திமுக பங்கேற்றது. ஆனால் இன்றைக்கி சொல்லுவாங்களே கருப்பு பலூன் விட்டோன்னு. ஏன் கருப்பு வெள்ளை கொடை கொண்டு போய் அவர்களை பாதுகாத்தீங்க? அப்பாவும் மகனும் போய் மோடியை போய் வரவேற்கும் போது வெள்ளை கொடை எதுக்கு கொண்டு போனீங்க? உங்கள்கிட்ட பதில் இருக்காது. எங்கள்கிட்ட எல்லாத்துக்குமான பதிலும் இருக்குது, எங்களுடைய விரலும் இருக்குது. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மசோதா வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து சட்டத்தை வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. அது தப்புன்னு சொல்லி கழகத்தால் நேற்றே தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மாவட்ட செயலாளர்களையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய 8 பாயிண்டில் நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஒரு போராட்டத்தை நடத்துங்க. இந்த போராட்டம் வந்து சும்மா வந்தோம் கொடி பிடிச்சோம் மைக்கில் பேசணும் இருக்கக்கூடாது. உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் நடக்கணும்னு சொன்னார் ஒரே வார்த்தை. அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலையும் உணர்வுலையும் கூட்டின கூட்டம் 200ரூவாக்காகவும் 300ரூவாவும் கூட்டின கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் தளபதி மேலே பற்றுனாலையும் இஸ்லாமிய மேலே உரிமையினாலையும் கூட்டின கூட்டம் இது. அப்படிப்பட்ட கூட்டம் தான் இன்று கூடி, அதுவும் சென்னைக்கே மெயினாக இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்டில் இவ்வளோ வெயிலையும் பொறுப்பட்டாத இந்த கூட்டத்தை கூடி நான் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். நாங்கள் ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தது என்னென்னா ஒரே விஷயந்தான், இந்த சட்டத்தை வந்து நீங்கள் மீண்டும் திரும்ப பெறணும். இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது. அம்பேத்கர் அண்ணன் சொன்ன வழியில் தான் அனைவரும் சமம் யாவரும் சமம் என்ற கொள்கையை வந்து நீங்கள் பின்பற்றணும். காலங்காலமாக அவங்களுக்கு வந்து இந்த வக்ஃப் சொத்து உரிமையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முத்தவழியை போட்டு அவங்க வந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பராமரிப்பு பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு முத்தவழியை அப்பாயிண்ட் பண்ணி அந்த முத்தவழி மூலயமா அனைத்து நடவடிக்கையும் அவங்க மேற்கொள்கிறாங்க. ரெண்ட்லேருந்து இப்போ வீடு பழசாயிடுச்சுன்னா அந்த வீடை வந்து திருப்பி புதுப்பிச்சு அவங்க கட்டித்தரத்துலேருந்து எல்லாமே அந்த முத்தவழி பார்த்துக்கிறாரு. அப்படி இருக்கப்போ எப்படி அவங்க சொத்தை வந்து களவாண்டுவாங்க? இதில் என்ன ஒரு நியாயம் இருக்குது? நீங்கள் சொல்கிறது சொத்தை களவாண்டனா அத்தனை வீட்டு சொத்தை வந்து களவானா தான் களவாணித்தனம். இது வந்து அவங்களுடைய சொத்து. அவங்க சொத்தை வந்து அவங்க வந்து அதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களோட அமைப்பு இருக்குது. அதுதான் ஒர்க் போர்ட் ஒரு அமைப்பு இருக்குது தனியாக அவங்களுக்குன்னு. அந்த ஒர்க் போர்ட் அமைப்பு கீழே வந்து முத்தவழிங்க மூத்த நிர்வாகிங்க அவங்களுடைய வந்து சங்க நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. அது தீர்மானிக்கிறதுக்கும் நிர்வாகத்துக்கும் இருக்காங்க நிறைய பேர். அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து நீங்கள் வந்து சொத்தை வந்து அவங்க களவாண்டுவாங்க, மற்றவங்ககிட்ட வந்து அவங்க வந்து சொத்தை திருடி வந்து செயல்படுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதனால் நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு கோரிக்கை தான். இது வந்து தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி, தமிழக அரசு நீங்கள் வந்து இரட்டை வேடம் போடுறீங்க. இஸ்லாமிய உரிமைகளை பறிக்கலாம் நீங்கள் ரொம்ப இரட்டை வேடம் போடுறீங்க. இந்த ஓட்டுக்காகவும் இதுக்காக மட்டும்தான் நீங்கள் இஸ்லாமை யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் தான் அவங்க கூட நிற்கிறாரு. நீங்கள் ஒய்எம்சிலே பார்த்துருப்பீங்க. சும்மா வந்துட்டு போன மாதிரி கிடையாது. அவர் பாரம்பரிய முறைப்படி காலையிலேருந்து ஈவினிங் வர நோன்பு இருந்துட்டு அந்த நோம்பை வந்து முடிச்சுட்டு தான் அவர் போனார். தொழுகை பண்ணிட்டு தான். அதுதான் உணர்வு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற இதெல்லாம் நீங்கள் திமுக எடுத்துக்கங்க. சும்மா மேடை போட்டோமா மேலே உட்காந்தோமா நோம்பு கஞ்சி சாப்பிட்டோமா போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்படி கிடையாது எங்கள் தலைவர். அவங்க உணர்வை பங்குட்டு அவங்க அந்த சொன்ன நேரம்படி நோம்பு திறந்துட்டு அவங்களோட பேசிட்டு தொழுகை பண்ணி தான் போனார். அதுதான் உண்மை. வருங்காலம் 2026 தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தளபதி அவர்கள் கையால் ஒரு முடிவுரை எழுதப்படும். இஸ்லாமியர்கள் உரிமைகளை மீண்டும் தளபதி அவர்கள் மீட்டெடுத்து அதே இஸ்லாமியர்களிடம் கொடுக்கப்படும் என்பதை இந்த தமிழக வெற்றி கழகம் தெரிவித்துக் கொள்கிறது.